ओके। जय राधा माधव, जय कुंज विहारी, गोपीजन वल्लभ, जय गिरिवरधारी, जय गिरिवरधारी। यशोदानंदन ब्रजजनरंजन, यशोदानंदन ब्रजजनरंजन, तेरा वनचारि तेरा वनचारि, जय राधा माधव, जय कुंज बिहारी, जय राधा माधव, जय कुंज बिहारी। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय जय प्रभुपाद, 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 जय जय प्रभुपाद, 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 प्रभुपाद। जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर शत श्री श्रीमद डिवाइन ग्रेस अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद ठाकुर की जय। जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर शत श्री श्रीमद डिवाइन ग्रेस भक्ति सिद्धांत स्वामी श्रील प्रभुपाद ठाकुर की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। All glories to assembled devotees, Hare Krishna. All glories to assembled devotees, Hare Krishna. All glories to assembled devotees, Hare Krishna. All glories, all glories, all glories to Sri Guru Gauranga. Srila Prabhupada ki jai. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवदोत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। श्री चैतन्य चरितामृतम ஆதிலீலை நான்காவது அத்தியாயம் 107 மற்றும் 108வது ஸ்லோகம். தலைப்பு மகாபிரபுவின் அவதாரத்திற்கான ரகசிய காரணங்கள்.
தேசலீலாய பிரபுரா கிருஷ்ண விரக உன்மாத பிரம்மமாய சேசதா ஆர பிரலாபமயவாத தேசலீலாய பிரபுரா கிருஷ்ண விரக உன்மாத பிரம்மமாய சேசத ஆர பிரலாபமயவாத शेषलीलाय प्रभुरा कृष्ण विराह उन्माद ब्रह्ममय चेष्टा हार प्रलाप मयवाद शेषलीलाय प्रभुर कृष्ण विरह उन्मदा रममय சேஷ்டா ஆர பிரலாபமயவாத लीलाय प्रभुर कृष्ण विरह उन्माद भ्रममय चेष्टार प्रलाभमयवाद शेषलीलया प्रभुर कृष्ण विरह उन्मद ब्रह्ममया श्रेष्ठ आर प्रलाभमयवाद हरे कृष्ण प्रभु जी। शेषलीलाय प्रभुर कृष्ण विरह उन्माद ब्रह्ममय श्रेष्ठा आर प्रलाभमयवाद। हरे कृष्ण। लीलाय प्रभुर कृष्ण विरह उन्माद ब्रह्ममय श्रेष्ठार प्रलाभमयवाद शेषलीलाय प्रभुर कृष्ण विरह उन्माद ब्रह्ममय चेष्टार प्रलाभमयवाद हरे कृष्ण। शेषलीलाय प्रभुर कृष्ण विरह उन्माद ब्रह्ममय श्रेष्ठार प्रलाभमयवाद। हरे कृष्ण। வார்த்தைக்கு வார்த்தை வங்காள மொழியிலிருந்து தமிழில் அர்த்தம் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்து ராசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீமத் பிரபுபாத் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீலா பிரபுபாதர் கி ஜெய். சேஷலீலாய இறுதி லீலைகளில் பிரபுர பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் கிருஷ்ண விரக பகவான் கிருஷ்ணரின் பிரிவினால் உன்மாத விட்டுப்பிடித்த நிலை, பிரம்மமய தவறான சேஷ்டா முயற்சிகள் ஆற, மேலும் பிரலாபமய பிதற்றல் வாத பேச்சு. மொழிபெயர்ப்பு: தமது லீலைகளின் இறுதி பகுதியில் கிருஷ்ண விரகத்தின் பித்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு மூழ்கியிருந்தார். அவர் பிரம்மை பிடித்தவரை போல செயல்பட்டார், பித்தனை போல பேசினார். பொருளுரை: பகவானின் பிரிவினால் பக்தனில் எழக்கூடிய மனோபாவத்தின் மிக உயர்ந்த தளத்தினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டு தன்னிகரற்றதாக அமைந்தது. ஏனெனில் பிரிவு உணர்ச்சிகளில் அவர் முற்றிலும் பக்குவமானவராக இருந்தார். இருப்பினும் பௌதீகவாதிகளால் இதனை புரிந்து கொள்ள முடியாது.
சில நேரங்களில் பௌதீக பண்டிதர்கள் அவரை நோய்வாய்ப்பட்டவர் அல்லது பைத்தியம் என்று எண்ணுகின்றனர். அவர்களது பிரச்சனை என்னவெனில், அவர்கள் எப்போதும் பௌதீக புலனுணர்ச்சியில் ஈடுபடுவதால் பக்தரிடம் பகவானிடம் உள்ள உணர்ச்சிகளை அவர்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பௌதீகவாதிகள் தங்களது எண்ணங்களில் மிகவும் வெறுக்கத்தக்கவர்களாக உள்ளனர். அவர்கள் தங்களது புலன்களுக்கு புலப்படும் ஸ்தூல பொருட்களை நேரடியாக அனுபவிக்க முடியும் என்றும், அதே போன்று சைத்தன்ய மகாபிரபுவின் தெய்வீகமான விவகாரங்களையும் புரிந்து கொள்ளலாம் என்றும் நினைக்கின்றனர். ஆனால் ஸ்வரூப் தாமோதரின் தலைமையிலான கோசாமிகளால் வகுக்கப்பட்ட கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலமாக மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும். பெயரளவு பக்தர்களின் ஒரு பிரிவான நதியா நாகரி போன்றவர்களால் முன்வைக்கப்படும் கொள்கைகளை ஸ்வரூப் தாமோதர் அல்லது 6 கோசாமிகளை போன்ற அங்கீகாரம் பெற்ற நபர்கள் ஒருபோதும் முன்வைக்கவில்லை. கௌராங்க நாகரி பிரிவினரின் கருத்துக்கள் வெறும் மனக்கற்பனையே. அவை முற்றிலும் மனதின் தளத்தை சார்ந்தவை. ஸ்லோகம் 108. ராதிகார பாவ ஜெய்ச்சே உத்தவ தர்ஷனே சேய் பாவே மத்த பிரபு ரேஹே ராத்திரி தினே. உத்தவரை பார்த்த மாத்திரத்தில் ராதிகா எவ்வாறு பித்து பிடித்தவளைப் போல் மாறினாளோ, அதுபோல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண விரகத்தின் பித்தத்தினால் இரவு பகலாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஒருவரை முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை விரகபாவத்துடன் வழிபடும் முறையே அவரை வழிபடுவதற்கான உண்மையான முறை என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தாமரை திருவிழில் கீழ் தஞ்சமடைகளால் புரிந்து கொள்ள முடியும். பிரிவுணர்ச்சிகளின் மிகவும் தீவிரமடையும் போது ஒருவன் ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்கும் தளத்தினை அடைகிறான். சஹஜியாக்களை போன்ற பெயரை பக்தர்கள் தாங்கள் கிருஷ்ணரை விருந்தாவனத்தில் சந்திப்பதாக மலிவாக கற்பனை செய்கின்றனர். அத்தகைய எண்ணங்கள் உபயோகமானதாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணரை உண்மையாக சந்திப்பது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபால் கற்றுக் கொடுக்கப்பட்ட விரக பாவத்தினால் மட்டுமே சாத்தியமாகும். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாத்தம் சகண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பரிஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சகண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம் ச ஏ கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதாகாந்த நமோஸ்துதே. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय. वाञ्छा कल्पद्रुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. शेषलीलाय प्रभुर कृष्ण विरह
உன்மாத பிரம்மமய சேஷ்டா ஆர பிரலாபமயவாத. தமது லீலைகளின் இறுதி பகுதியில் கிருஷ்ண விரகத்தின் பித்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு மூழ்கியிருந்தார். அவர் பிரம்மாவை பிடித்தவரை போல செயல்பட்டார், பித்தனை போல பேசினார். அதாவது அடுத்த ஸ்லோகம் ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம். கடைசியில டைம் இருந்தா அந்த கதையை சொல்ல முயற்சிக்கணும். கதைனா பௌதிக ரீதியானது இல்ல. அதாவது உத்தவரை பார்த்த மாத்திரத்தில் ராதிகா எவ்வாறு பித்து பிடித்தவளை போல மாறினாளோ, ராதிகா மட்டுமா மாறினாங்க, கூட இருந்த சகிகளும் தானே மாறினாங்க. அதுபோல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண விரகத்தின் பித்தத்தினால் இரவு பகலாக பாதிக்கப்பட்டார். இது அதாவது 2 in 1, அதாவது காம்பினேஷன் ஆஃப் சம்போகா விப்ரலம்ப. சம்போகனா என்ன அப்படின்னா இருவரும் சேர்ந்த, அதுக்கு பேர் சம்போகா. விப்ரலம்பா அப்படின்னா செப்பரேஷன், பிரிவினால் அவதைப்படுவது, இதுதான். அப்ப இரண்டுமே அதாவது என்ன சொல்றது, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரே இடத்திலே இருப்பது. இது அருமையான ஒரு கௌரகோவிந்த சுவாமி மகாராஜனுடைய புஸ்தகம் சுத்த நாம பஜனா என்ற புஸ்தகத்திலே சுத்த நாம பஜனா அதை பற்றி விளக்குகிறார். அதாவது இந்த விப்ரலம்ப பாவம், சம்போகம், இது என்ன அப்படிங்கிறது. அதாவது both are opposite. அதாவது சம்போக விப்ரலம், இது இரண்டுமே ஒரே பாத்திரத்தில் இருக்கக்கூடியது. அப்ப இதை பத்தி இதற்கு எப்படி உதாரணம் கொடுக்கலாம்னா அவர் கொடுக்கிறார் இந்த புஸ்தகத்துல. விஷம் ரேத்திர மிலன அப்படின்னா என்ன? விஷம் ரேத்த மிலன அப்படின்னா விஷமும் அமிர்தமும் கலந்த கலவை, இரண்டுமே ஒரே பாத்திரத்தில் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா அதுதான் கௌரா. இது இரண்டுமே பகவான் என்ற கிருஷ்ணர் என்ற அந்த பாத்திரத்திலே இருக்கிறது. இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இது கிருஷ்ணரிடம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இது எதுல இருக்கு அப்படின்னா எதுல இருக்கு, எந்த பாத்திரத்தில் இருக்கு? இரண்டுமே கலந்த கலவை. யாரிடம் இருக்கிறது? சைத்தன்ய மகாபிரபு. பாபா மகாபிரபுவிடம் இருக்கிறது. வெரி குட். அதுதான் கௌரா. அப்போ இதுக்கு இதுதான் இந்த வேறுபாடு, பகவான் கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனா தத்துவத்தின் அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, தத்துவத்தில் எந்த மாறுதல்களும் இல்லை. தத்துவம் எல்லாம் ஒன்றுதான், பிரச்சாரம் செய்யும் இதுவும் ஒன்றுதான். ஆனா பகவான் கிருஷ்ணர் அவருடைய லீலைகள், அவருடைய விஷயங்கள், பாவங்கள், அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட எப்படி இருக்குன்னா ஸ்ரீமதி ராதாரணியுடைய இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே தான் சைத்தன்ய மகாபிரபுவோட பாடணும்.
அப்ப இதுதான் அந்த சச்சிதானந்த கௌரங்கா அப்படின்னா யாரு அப்படின்னா ராதா மற்றும் கிருஷ்ணருடன் அந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த ஓர் உடல். அதுதான் சொல்றான் ராதா கிருஷ்ண ஏகி பூதங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? கௌரங்க ஸ்வரூபம். இரண்டு எதிர்மறை விஷயங்கள் சேர்ந்த கலவை. அந்த என்ன அந்த இரண்டு விஷயங்கள்? அந்த ரெண்டு விஷயங்கள் சம்போகா விப்ரலம்பா, அதாவது ஒன்று சேர்வது. அப்புறம் வேற என்ன அப்படின்னா பிரிவு, அதாவது ஒன்றுடன் ஒன்று, யூனியன் அண்ட் செப்பரேஷன். அதுக்கு தமிழ் எக்ஸாக்ட் வேர்டு என்ன? யார் சொல்ல முடியும்? யூனியனுக்கு தமிழ் என்ன? சேர்வது, சேர்ந்திருப்பது. சேர்ந்து இருப்பது சொல்லலாமா? சரி, நான் சொன்ன தப்பு இல்லை. அப்போ ஒன்று கூடின்னு சொல்லலாம். ஒன்று கூடிய. ஓகே. செப்பரேஷன் பிரிவு. ஓகே. சங்கம் பிரபு ஒன்னு யூனியன்னா சங்கம். ஓகே ரைட், பவர் இல்லை. ஆனா நியரஸ்ட் பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இரண்டுமே அதாவது எப்படி இருக்குன்னா, நல்ல உதாரணம் சொல்றேன். தண்ணீர் மற்றும் எண்ணெய், இது இரண்டுமே ஒரு பாத்திரத்தில் கலந்தோம்னா எப்படி இருக்கும்? ரெண்டும் இருக்கிறதுன்னு வச்சுக்க, கலக்காது, ரெண்டும் இருக்கு. உதாரணத்தை சொல்றேன். ஆனா அந்த உதாரணம் சரியான உதாரணமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதுல இரண்டு விதமான பாவங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ அந்த அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. இது நாம் சைத்தன்ய மகாபிரபுவிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. இது கௌரங்க மகாபிரபுவிடம் மட்டும்தான் இதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த ஸ்ரீமதி ராதாராணி எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாள். எதற்காக அழுகிறாள்? அந்த பிரிவை தாங்க முடியாமல், பகவான் கிருஷ்ணருடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல், அந்த கவலை, அது அதற்கு பெயர்தான் விப்ரலம்ப பாவம் என்று சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தில். இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பேர் தான் சம்போகா. இரண்டு பேரும் சேர்ந்து இருப்பது சம்போகா என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அந்த பிரிவு என்று வருவது விப்ரலம்பா. அப்போ இதுதான் நாம பார்க்கிறோம் கௌர தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஸ்ரீமதி ராதாராணியும் பகவான் கிருஷ்ணரும் இணைந்து இருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய அந்த சுவை, ஆனந்தம், அதாவது பேரு மெலோஸ், பிளஷர், இதை இரண்டுமே எப்படிப்பட்டதா? மிலன ஆனந்த. அப்போ அந்த பிரிவு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப காதலன் காதலியை பிரிந்தது அந்த நிலைமை.
ஆனா பௌதிக ரீதியா அதை வந்து நினைச்சுக்க கூடாது. ஒரு உதாரணத்தை அப்படியே எடுத்துட்டு விட்டுடுங்க. அதே மாதிரி இருவரும் ஒரு நாள் பார்க்காம இருந்தா அந்த அந்த மனநிலை வந்து ரொம்ப மனதை உறுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்போ அது ரொம்ப அந்த சமயத்தை நினைச்சு சில சமயம் ரொம்ப கண் கலங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அப்போ பகவான் கிருஷ்ணரை பிரிந்த நிலையில இருக்கக்கூடியத ராதாராணி அந்த மாதிரி இருக்காங்க. அந்த பாவம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவிடம் முழுமையாக இருக்கிறது. இப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த மனோபாவத்தை வந்து ராதபாவம் என்று சொல்லப்படுது. ராதபாவம்னா என்ன? வெவ்வேறு பெயர்கள் இருக்க விப்ரலம்ப பாவம், அதுதான். இது இரண்டும் சேர்ந்த கலவை, அதாவது பிரிவு மற்றும் சேர்ந்து இருத்தல், அந்த இரண்டு பாவங்கள். அதிலே இந்த பிரிவு இருக்கிறதுல அதுதான் மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது இந்த பாவத்தில், விப்ரலம்ப பாவம். சோ அந்த பாவம் ராத பாவம் வந்து அப்ப எப்படி இருக்கு? அது வந்து உயர்ந்து இருக்கிறது. அப்போ அதுதான் மகாபிரபு ஏன் அழுகிறார் அப்படின்னா, கண்கள் நீர் மல்க இருக்கிறார் என்றால், பகவான் கிருஷ்ணரை பிரிந்து இருப்பதன் காரணத்தினால் அவர் அவ்வாறு இருக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பெயர் தான் நவதீப லீலா. பக்தர்கள் மாயாப்பூர் நவதீப் தாம் உடைய இதற்கு சென்ற பொழுது இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்குதான் வந்து நவதீப சேத்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, விப்ரலம்ப லீலா சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதை வந்து ஒரு வற்றாத ஆறு எப்படி வந்து நதி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதை போல் இது வந்து இந்த பாவத்தை அப்போ அந்த ஒரு நதின்னு சொல்ல போனா இரண்டு, அதாவது நதிக்கு வந்து இரண்டு கரைகள் உண்டு இல்லையா? அது போல பகவான் கிருஷ்ணருடைய லீலை மற்றும் பகவான் கிருஷ்ணருடைய லீலை ஒரு பக்கம், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு அந்த பாவம், இது இரண்டும் வந்து ஒன்று இருப்பது போல. அப்ப இந்த ஒன்று வந்து சங்கமத்தில் இருக்கக்கூடியது ஒன்று, இரண்டாவதாக வந்து பிரிவினை, அந்த இதை பத்தி. இந்த இரண்டுமே வந்து நாம வந்து பிரஜபூமியில நம்ம பார்க்க முடியாது, பிருந்தாவன் தாமத்தில். அதாவது அங்க வந்து யூனியன், பிரிவு வந்து அங்க பார்க்க முடியாது. பிருந்தாவனத்துக்கு சென்றவர்களுக்கு அது புரியும். ஸ்ரீமதி ராதா கிருஷ்ணா அதை பார்க்கலாம். அத வந்து பிரிவினை வந்து அங்க கிடையாது. அப்போ நவதீபத்தில வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, பிரிவு. ஒரு நிமிடம்.
ஸோ இப்படிப்பட்ட அந்த பாவத்தை வெளிப்படக்கூடியதுதான் டூ டிஃபரெண்ட் பாவங்களை பார்க்க முடியும். ஒண்ணு, இருவரும் சேர்ந்து யூனியன் வந்து நம்ம விருந்தாவன் தாமத்துல பார்க்கலாம். மாயாப்பூர்ல நவதீப் தாமத்துல வந்து என்னதை பார்க்கிறோம்? அங்க அந்த விப்ரலம்ப பாவம். ஸோ இதுதான் மகாபிரபு பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் மல்க இருப்பதை பார்க்கலாம். அதுதான் வந்து சொல்லப்படுது. அதாவது புருஷோத்தம கஷேத்திரம், அதற்கு பேர் தான் வந்து மகாபிரபு என்ன சொல்ற, மகாபிரபு அந்த விப்ரலம்ப கஷேத்திரம். அந்த இடம் வந்து பகவான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, அதாவது கைகளை உயர்த்தி கொண்டு நடனமாடிக்கொண்டு கண்களில் நீர் மல்க பகவானை நினைத்து அங்கே அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பார். அது எப்படிப்பட்டதான் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் ஜெகநாதர் ரூபத்திலே பகவான் வந்து ஸ்ரீமதி ராதாராணியை நினைத்து அழுது கொண்டிருக்கும் நிலை. பகவான் கிருஷ்ணர் வந்து மகாபிரபுவாக வருகிறார். அதே சமயத்துல பகவான் கிருஷ்ணருக்காக அழுகிறார். இருவருமே அழுகிறார்கள். கண்களில் நீர்மல்க இருப்பதை பார்க்கும். அப்ப இதுதான் விப்ரலம்ப கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. பிரஜபூமி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்போக கஷேத்திரம். சம்போக கஷேத்திரம் என்கிறது அந்த இடத்துல பக்தர்கள் கூட அழுவது கிடையாது. அங்கெல்லாம் ரொம்ப ஆனந்தம். பகவானை நினைத்து கொண்டு ரொம்ப ஆனந்தமாக பகவானையும் ஸ்ரீமதி ராதாராணியும் நினைத்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த இடம் வந்து சங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த இரண்டு உள்ள இந்த விஷயம். ஸோ இது வந்து முக்கியமா நம்ம வந்து இதை பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இது வந்து முதலியே நம்ம பார்த்துட்டோம். இதே இதுல வந்து அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் வந்து மகாபிரபு நவதான ரகசிய காரணங்கள் என்ன, அதை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் இந்த அத்தியாயத்துல. அதுல வந்து விப்ரலம்ப பாவம்னா முதலே நம்ம பார்த்துட்டோம். இது எதற்காக பகவான் சைத்தன்யர் அதை ஏற்றுக்கொண்டார், அது வந்து மிக ரகசியமான ஒன்று. அதனால வந்து நாம் எப்பொழுதுமே அதை அந்த பாவத்தை நாம் வந்து நகல் செய்யக்கூடாது. அதே போல வந்து பௌதிகவாதிகள் இந்த தெய்வீகமான இந்த நிலையை தவறாக நினைத்தல் கூடாது. அதனால வந்து அதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாமே ஒழிய அதை வந்து ஒரு தவறான எண்ணத்துடன் நாம் அதை நினைக்க கூடாது. அப்போ இது எப்படிப்பட்டது? இப்போ ராசலீலா பற்றி தவறாக வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். நிறைய சினிமா படங்களில வந்து அதை வந்து அதை தவறாக வந்து அதை காண்பிப்பதை நாம் ஏதாவது ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்து அதை வந்து காட்டுவது போல பின்னால நிறைய பேர் ஓடி வருவது போல அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் வெரி சீப். ஓகே, கண்டிப்பாக அதை வந்து நகல் செய்வது மட்டுமல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு எண்ணத்துடன் எடுக்கப்பட்ட அந்த விஷயம். ஸோ அதுதான் சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சைத்தன்ய சரிதாமிர்தம் 4வது இதே அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இதை கடந்து வந்தாச்சு. இருந்தாலும் திருப்பும் முறையோட அதை பற்றி பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது சைத்தன்ய மகாபிரபு, அது பெரிய ஒரு பொருளுரை. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நாம் எடுத்துக்கொள்வோம். பகவான் சைத்தன்ய மகா எப்படிப்பட்டவர் அப்படின்னா கருணை வாய்ந்தவர். அதே சமயத்துல வந்து அவர் என்ன செய்கிறார், பகவானுக்கு பக்தி தொண்டு புரியக்கூடியவர் இல்லையா? அப்போ இது யாரால முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பகவான் சைத்தன்யருக்கு மட்டும்தான் இது முடியும். அதாவது பகவான் கிருஷ்ணரே, சாட்சாத் கிருஷ்ணரே, அவரால் மட்டும்தான் முடியும். பகவத்கீதையில வந்து பகவான் நமக்கு வந்து எப்படி சரணடைதல் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சோ அப்போ அது முதல்ல நாம அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டாலோடைய நாம் சரணடைய முடியாது. பகவான் யார் என்று தெரியாமல் நாம் எப்படி சரணடைய முடியும்? அப்போ பகவான் யாருன்னு நமக்கு தெரியணும். அப்போ then we can surrender இல்லையா? அதன் பிறகு பகவான் வந்து இந்த இடத்துல எப்படி வருகிறார் என்றால் பக்தனாக வருகிறார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்போ பகவான் சைத்தன்ய மகாபிரபு பகவான் பக்தனாக வந்து நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். இப்போ நாமெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள், நாம வந்து எப்படி வந்து இந்த பகவானினுடைய இது அடைவது. இப்போ போன முந்தைய வகுப்புல கூட நம்ம பார்த்தோம், இல்லை பாரதத்துல கூட பார்த்துட்டு வரோம். பகவத்கீதையை வழங்கினார் கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கு போதித்தார். அப்ப அதை வந்து எத்தனை பேர் சர்வதர்மான் பரிஜ்யச்ச மாமேக்கம் சரணம் ருஜா ஆம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷஸ்யாமி மாசுசஹா. அப்போ அந்த அடிப்படையில கடைசி அத்தியாயத்திலே வந்து பகவான் சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்லிட்டோம் பார், நவ் யூ ஹேவ் டு சரண்டர் அன்டு மீ அப்படிங்கிறார். இப்போ பகவத்கீதையை படித்தவர்கள், பகவத்கீதையை படித்ததனால் பக்தர்களாக ஆகியது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை. அப்போ அவர் தான் இப்ப இந்த காலத்தை வச்சு சொல்லல, அந்த காலத்திலேயே வந்து பகவத்கீதையை வந்து படிச்சு யாருமே பக்தர்களாக அந்த அளவுக்கு ஆகல. அதுதான் பிரபுபாதர் வந்து தன்னுடைய முன்னுரையிலேயே எழுதி விடுகிறார். இந்த பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக யாராவது ஒருவர் பக்தனாகினால் என்னுடைய இந்த முயற்சி வெற்றிகரமானது அப்படின்னு சொல்லி சொல்றார் முன்னுரை இல்லையா? பிரபுபாதரும் வந்து அதை வந்து நமக்கு வந்து அது கொடுத்துட்டார், பகவத்கீதையை கொடுத்துட்டார். எத்தனை பேர் வந்து அந்த காலத்துல வந்து பகவத்கீதையை படிச்சு பக்தர்கள் ஆகிறார்கள்? இல்ல. சரி, அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனாக வந்து அவர் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறார். சாட்சாத் பகவானே வந்து பக்தனாக வந்து அவர் வந்து பக்தி தொண்டு புரிகிறார். அப்போ அவர் நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், இதை வந்து நமக்கு வழங்கினார். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வழங்கி
அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவரே வீடு வீடாக சென்று எல்லோருக்கும் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்து எல்லோரையும் வந்து திரட்டினார், தன்னுடன் அழைத்து வந்தார். ஊரெல்லாம் கிராமங்கள் எல்லாம் சென்று இந்த பகவானுடைய நாமத்தை எல்லோருக்கும் வழங்கினார் சைத்தன்ய மகாபிரபு. பகவானை காண வேண்டும். அவர் அது ஒரு பக்கம். முதல்ல வந்து இந்த எல்லோரையும் வந்து பக்தர்களாக ஆக்கணும்னு அவருடைய இது. நித்யானந்த பிரபு அதான் சொல்றார். ஜகாய் மதனுடைய அந்த இதுல வந்து, மகாபிரபு நீங்க வந்து கையில சக்கரத்தை எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய நோக்கம் வெற்றி அடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கருணை காட்ட வேண்டும், பக்தர்களை உருவாக்க வேண்டும். அப்ப நீங்களே இப்படி திடீர்னு கோவப்பட்ட எப்படி? இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் தான். அதனால நம்ம வந்து அப்படின்னு சொல்லி அவரை தடுத்து நிறுத்தினார். பரவாயில்ல, நீங்க எப்படியாவது அவர்களுக்கு வந்து அருள் புரியுங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் இருவருமே எல்லா விதமான அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டு பக்தர்களாக மாறுகிறார்கள். அதற்கு நித்யானந்த பிரபுவும் ஒரு முக்கிய காரணமாகும். அப்போ இந்த சைத்தன்ய மகாபிரபு கருணை வாய்ந்தவர், எல்லோருக்கும் வந்து இதை வழங்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம். அதுதான் இருக்கு. அப்போ நாம வந்து நாமவே நம்முடைய அந்த பகவான் கிருஷ்ணரை அதாவது அடைய முடியும் என்று எண்ணி இருந்தால் நாமவே முடியாது. அதற்கான வழிமுறைகளை தான் நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய போதனைகளின் மூலமாக நமக்கு அதை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் நாமவே வந்து பகவானை அடைய முடியுன்றது என்பது சாத்தியமே அல்ல. அப்புறம் இந்த பொருளுரையில அதுதான் சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்ன, ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மனோபாவத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் வந்து ஸ்வரூப் தாமோதர் கோசாமி வந்து அதை பற்றி விளக்குகிறார். அப்போ அந்த பகவான் கிருஷ்ணருடைய அந்த அந்த இனிமையை சுவைப்பதுதான் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய உள் நோக்கமாகும். அதுதான். அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, தன்னை கிருஷ்ணராக நினைத்துக் கொள்ளவில்லை. அந்த இடத்துல அவர் வந்து ஸ்ரீமதி ராஜாராணியினுடைய அந்த நிலையை வந்து வெளிப்படுத்துகிறார். இதை வந்து நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த 2 விதமான பக்தர்களை பற்றி சொல்கிறார். அதாவது நதியா நாகரி, கௌரநாகரி. இதை வந்து நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த இதை வந்து பிருந்தாவன தாமத்திலே பார்த்திருக்க கூடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாரணியை போல உடை அணிந்து கொண்டு வருவதை பார்த்திருக்கலாம். அவர்கள் அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறார்களா, அந்த மனநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அதை உணர்த்துவதற்காக அவர்கள் அப்படி செயல்படுகிறார். நிஜமாகவே அவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்று கேட்டால் பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை. நகல் படுத்தக்கூடாது, நம்ம வந்து நகல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. யாருமே அதை காப்பி பண்ண முடியாது, அவ்வளவு சுலபம் அல்ல. ஸ்ரீமதி ராதாவுடைய பாவம் மிக உயர்ந்தது. அதே போல வந்து நிறைய பேர் அந்த லட்டு கோபால் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு. லட்டு கோபாலை வந்து தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் வருவாங்க. அதை வச்சு நடனம் ஆடுவதை பார்க்கிறோம். நிறைய எல்லாரையுமே நான் தவறு சொல்ல விரும்பல. எந்த விதமான ஒரு
அதாவது அதை பற்றிய விஷயங்கள் தெரியுமோ தெரியாதோ என்னவோ தெரியாது. அது எப்படி ஒரு குழந்தையை போல பாவிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா சகஜியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சகஜியாஸ்னா அவர்கள் வந்து அந்த போல அவர்கள் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார். அது வந்து இதெல்லாம் மிக உயர்ந்த ஒரு நிலை. அந்த நிலையை அடைவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வந்து லட்டு கோபால வந்து சேவை செய்கிறார். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா நான் பார்க்கிறேன். ஐ எம் சீயிங் தட். அவங்களாம் வந்து வீட்டுல லட்டு கோபாலை வச்சு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. சரியா கவனிக்கிறது கூட கிடையாது. சம்டைம்ஸ் வெளியில போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த பாவமானது மிகவும் எல்லாராலையுமே வந்து அதை வந்து கடைபிடிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட இது வந்து நம்முடைய கௌடிய வைஷ்ணவத்திலே அதுக்கு வந்து இடம் கிடையாது. அப்படிலாம் யாராவது செயல்பட்டால் வந்து அவர்கள் அபராதத்தை இழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்த இடத்துல இந்த பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய இதை வந்து வெளிப்படுத்தினாலும் அவர் சாட்சாத் கிருஷ்ணரே, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் இந்த அதாவது ஸ்ரீமதி ராதாரனுடைய அந்த இதை ஏற்றுக்கொண்டு சைத்தன்ய மகாபிரபு வந்ததன் காரணத்தினால் அவர் வந்து எல்லா விதமான அந்த ரசாபாசங்களை வந்து வெளிப்படுத்துகிறார். அதுல ஒன்றுதான் இந்த விப்ரலம்ப பாவம். ஓகே, அப்ப அதை வந்து நாம அவ்வளவு சுலபமா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை. அப்ப அந்த இடத்துல பிரபுபா சொல்றார், எந்த ஒரு பௌதீகவாதியும் தெய்வீக விவகாரங்களினுள் தேவையின்றி உள்ள புகுந்து பகவானுக்கு அதிருப்தி கொடுத்து விடக்கூடாது. இது போன்ற பக்திக்கு முரணான விசித்திர விஷயங்களுக்கு எதிராக ஒருவன் எப்போதும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு பக்தன் கிருஷ்ணருக்கு தொல்லைகளை ஏற்படுத்துபவன் அல்லன். அப்புறம் இவ்வாறு ஏதாவது செஞ்சோம்னா இது வந்து பகவானுக்கு ஈடு இறைப்பது போன்றதாகும் என்று சொல்கிறார். அப்ப இந்த பக்தி தொண்டானது எப்படிப்பட்டு இருக்க வேண்டும்? அனுகூலியன கிருஷ்ணானோ. அப்போ அனுகூலியமாக இருக்க வேண்டும். அதாவது கிருஷ்ணருக்கு சாதகமான விதத்தில் செயல்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். கிருஷ்ணருக்கு சாதகமற்ற விஷயங்களிலே நாம் வந்து ஈடுபடுத்தல் கூடாது என்று சொல்ற. கடைசியில் தான் சொல்றார் பிரபுபாதர், கிருஷ்ணரின் எதிரியாக இருந்த கம்சன் எப்போதும் கிருஷ்ணரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார். பாருங்க, பகவான் நிறைய பேர் பகவான் கிருஷ்ணன் நினைக்கிறான். ஒருத்தர் வந்து எதிரியா நினைக்கிறான். பூத்தனா வந்து கொல்லணும்னு நினைச்சா. அந்த இடத்துல ஆனா தாயாக பாவித்து அவளுக்கு வந்து மோட்சத்தை கொடுத்தார். அப்பொழுது என்ன ஆகுனா, எப்பொழுதும் எதிரியாக நினைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாருன்னா, அந்த அருமையான ஒரு விளக்கத்தை சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு ராதாராணியின் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தால் நாம் அந்த நிலையிலே ஆதரிக்க வேண்டும். அதைத்தான் கம்பீராவில் பூரியில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்த அறையில் ஸ்வரூப் தாமோதரர் வந்து செய்தார். அவர் ஸ்ரீமத் பாகவத விவரிக்கப்பட்டுள்ளபடி பிரிவினால் எழுந்த ராதையின் மனோபாவங்களை சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் நினைவுபடுத்தி கொண்டிருந்தார். அந்த இடத்துல எடுத்து சொல்றாரு, பகவான் சைத்தன்யரையும் அவரது உறவியை பாராட்டுகிறார். அப்ப எப்பவுமே வந்து பகவானை ஞாபகப்படுத்தும் வகையிலே அவர் அதை செய்தார். தான் அப்படி இருக்கணும்னு அவர் வந்து நினைக்கல. அந்த மாதிரி வந்து வெளிப்படுத்தணும்னு அவர் நினைக்கல. பகவான் சைத்தன்யருக்கு அதை விளக்குவதற்காக அவர் அப்படி செய்தார்.
அதுதான் இந்த இடத்துல சொல்றோம். அப்போ எல்லாருமே வந்து அவ்வாறு செய்தல் தவறு. கிருஷ்ணருடைய தெய்வீக இன்பத்தின் சித்தாந்தத்தையும் கிருஷ்ணரின் பிரிவில் ராதாராணியின் நிலையிலிருந்து உணரப்படும் திவ்ய உணர்ச்சிகளின் சித்தாந்தத்தையும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதனால நம்ம வந்து தவறாக இதை புரிந்து கொண்டு அதற்கான தவறான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை வந்து நம்ம கடைபிடிப்பது கூடாது என்று பிரபுபாதர் சொல்லி முடிக்கிறார். அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பகவானை பகவானாக பார்க்க வேண்டும். இப்போ சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்தார்னா அந்த இடத்துல ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த பாவத்தை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த 107வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது? அதாவது உத்தவரை பார்த்த மாத்திரத்தில் ராதிகா எவ்வாறு பித்து பிடித்தவளை போல மாறினாளோ, எப்படி மாறினாள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த இது. அதாவது உத்தவரை வந்து பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு அனுப்புறார். மதுரால இருந்து விருந்தாவனுக்கு அனுப்புறார். அப்போ அனுப்பும்போது என்னுடைய பக்தர்கள், அதாவது எப்படி வந்து ஏன் வந்து இந்த கோபியர்கள் ஸ்ரீமதி ராதாராணிலாம் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு வந்து பகவான் மேல் இவ்வளவு அந்த அன்பை காதலை வெளிப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக நீ போய் அங்க போய் பாரு, என்னுடைய பக்தர்களை சென்று பார்த்து விட்டு வா அப்படின்னு உத்தவர் அனுப்புறார். அப்போ அந்த உத்தவர் போகும்பொழுது பகவான் கைப்பட ஒரு கடிதம் எழுதி அனுப்பப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு பகவானை பார்க்க கோபியர்களை காண உத்தவர் செல்கிறார். உத்தவரை கண்ட மாத்திரத்தில் தான் சொல்றது, உத்தவரை பார்த்த மாத்திரையில் ராதிகா எவ்வாறு பித்து பிடித்தவளை போல மாறினாள். உத்தவர் பார்ப்பதற்கு பகவான் கிருஷ்ணரை போன்று இருப்பாராம். அவருடைய அங்க லட்சணங்கள் எல்லாமே வந்து பகவான் கிருஷ்ணரை போல் இருக்கக்கூடியவர். அப்ப அந்த பார்த்த மாத்திரத்திலேயே அவர், அதாவது அவங்க எப்படி வந்து எவ்வளவு அந்த அளவுக்கு அந்த பக்தி வந்து அவர்கள் செலுத்துகிறார்கள் என்பதை எப்படி உணர முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அங்க போன உடனே என்னை வந்து பகவான் கிருஷ்ணர் அனுப்பித்தார் அப்படின்னு. அப்படியா, பகவான் கிருஷ்ணர் எங்க எங்க வந்திருக்காரு, அவங்க பின்னா அவங்க கூட இருக்காரா, எங்க பாக்குறாங்க, எல்லாம் ஓடி இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க எல்லா இடத்துலயும். அப்போ அதை பார்த்த உடனே உத்தவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு வந்து கோபியர்கள் பகவான் மேல வந்து கிருஷ்ணர் மேல் இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, உங்களுக்காக ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். கடிதம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள எல்லா கோபியர்களும் ஸ்ரீமதி ராதாராணியும் எல்லாரும் அந்த அவர் கையிலிருந்து அதை பிடுங்கி அதை வந்து ஒவ்வொருத்தரும் அதை துக்குநூறா கிழிஞ்சு போச்சு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பீஸ் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க, அப்படியே தன்னுடைய இருதயத்தை பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாது, they don't know how to read, but in spite of that they will keep that. அதை கண்ணில் அப்படி வச்சு அவங்க வந்து அப்படியே கண்ணில் தாரையா நீர் மல்குகிறது. அப்போ நீங்க அதை கிழிச்சிட்டீங்களே, பரவாயில்ல, எங்களுக்கு கிழிச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா இதுல வந்து நாங்க வந்து பகவானை பார்க்கிறோம் அப்படின்னு அந்த பிரிவினால அவ்வளவு அது மேல ஒரு இது வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை கிழித்திருந்தாலும் கூட அதற்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மரியாதையும் அந்த காதலையும் அன்பையும் அதன் மேல் பொழிகிறார். அப்படியே அந்த அளவுக்கு இதை பார்த்த உத்தவருக்கு புரிந்து விட்டது, ஐயோ, இதை விட உயர்ந்த பக்தர்கள் யாரும் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். உத்தவர் பார்த்த உடனே அவருக்கு வந்து முதல்ல தான் சாதாரண நினைச்சிட்டு தான் போனாரு. ஆனா அங்க பார்த்தா வந்து
அவருடைய அந்த பக்தியானது மிகவும் உயர்ந்த தளத்தில் இருப்பதை வந்து அவர் உணர்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த பாவம் அப்படிங்கிறது இப்போ முழுமுதற் கடவுளை கிருஷ்ணரை விராக பாவத்துடன் வழிபடும் முறையே அவரை வழிபடுவதற்கான உண்மையான முறை என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவிழா கீழ் தஞ்சமடைந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு போனோம். அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வழிமுறைகள் தான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்போ அதை வந்து நாம் கடவுள் அப்போ பிரிவுணர்வுகள் மிகவும் தீவிரமடையும் போது ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்கும் தளத்தை அடைகிறான். இதுக்குதான் அந்த உதாரணம் சொல்றோம். நம்முடைய உறவினர்கள் நம்ம வந்து விட்டுட்டு அப்போ இல்ல உடலை விட்டு பிரிகிறார்களோ, இல்லை இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார்களோ, வெகு தூரம் செல்கிறார்களோ, அப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம? அப்ப நமக்கு அந்த இடத்துல அந்த பிரிவினைவாதத்தை வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல பகவான் நம்முடன், நம்ம வீட்டுல ஒரு கோவில் இருக்கு, பகவான் வீட்டு இருக்கிறார், படத்துலதான் இருக்கார், பரவாயில்ல. ஆனா நாம வந்து அந்த பாவத்திலே நாம் இருக்கிறோமா? இதான் டெஸ்ட். நாம் அந்த பாவத்திலே இருக்கிறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும் நாம எங்க இருக்கோம். அது என்ன படம் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மிடம் இன்னும் இருக்கும் வரைக்கும் நாம வந்து அந்த பாவத்தில் இல்லை என்பது அர்த்தம். அப்ப நம்ம இன்னும் வந்து அந்த இதுக்கு இன்னும் வரல. அப்புறம் கடைசியா சொல்ற பிரபுபாதர், சஹஜாக்களை போன்ற பேரளவு பக்தர்கள் தாங்கள் கிருஷ்ணரை விருந்தாவனத்தில் சந்திப்பதாக மலிவாக கற்பனை செய்கிறேன். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பகவானை நான் பார்த்துட்டேன், பகவானோட எங்கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு they used to talk some nonsense. அப்ப இதெல்லாம் வந்து அதுக்குதான் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அது எப்படி பகவானை காண முடியும், எப்படி பகவானை அடைய முடியும் என்பதற்கான வழிமுறைகள் அதை சொல்லி விடுகிறார். அதுதான் அந்த விரக பாவத்தினால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை நமக்கு வழங்குகிறார். அப்போ அந்த நிலை என்பது மிக 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 உயர்ந்த நிலை. அதற்கான பயிற்சி தான் நாம இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கோம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இது இன்னும் நமக்கு வரவில்லை. அப்போ அது வர்றதுக்கு நம்ம அதுக்கான வழிமுறையை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணன். நன்றி. கோபிநாத் பிரபு. பிரபு பிரபு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஹை பிலாசபி பிரபு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறமா கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த வகுப்பை விட்டு போன உடனே நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கு பிரபு. பிரபு பிகினிங்ல நீங்க சொன்னீங்க பிரபு, அது யூனியன் பிளஸ் செப்பரேஷன், விஷம் பிளஸ் அமிர்தம் அப்படி சொன்னீங்கல்ல பிரபு. அப்ப சொல்லும் போது சைத்தன்ய மகாபிரபு பிளஸ் கௌரங்க மகாபிரபு இவங்க 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு சரியா புரியல பிரபு அந்த இடத்துல. சைத்தன்ய மகாபிரபு மற்றும் கிருஷ்ணர் இரண்டும் ஒன்று. ஓகே பிரபு. ஓகே, கௌராங்க கிருஷ்ணா டுகெதர். தப்பா சொல்லியிருப்போம், ஒருவேளை ஐ வுட் ஹவ் மிஸ்டேக், சொல்லும்போது தவறா சொல்லியிருக்கலாம். இரண்டும் கௌரா மற்றும் கிருஷ்ணா ஒரே இதுல இருக்கிறது மாதிரி. ஓகேவா? இல்ல பிரபு, புரியல பிரபு. சைத்தன்ய மகாபிரபுவும் கௌரங்கரும் ஒருத்தர் தான் அப்படிதானே பிரபு? இரண்டும் ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய வெளிப்பாடு வந்து வேறு விதமாக இருக்கிறது. அங்க வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, அவர் வந்து அவருடைய லீலைகள் வந்து புரிகிறார், எல்லாம் பண்றாரு. அப்புறம் வந்து பகவானை வந்து பகவத்கீதையில பாக்குறாங்க, மகாபாரத போர்ல கலந்து கொண்டு அவர் ராஜாவா இருக்காரு. அந்த இடத்துல வந்து எதிரிகளை கையாளும் விதத்தில் இருக்காரு.
இந்த இடத்துல அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அவர் வந்து என்ன செய்கிறார்? அவர் வந்து தன்னுடைய அஸ்திரம் என்னது? மகாமந்திரம். அதை தான் எடுத்து மகாமந்திரம். அதை வந்து எதிரிகளை வீழ்த்துகிறார். அது ஒண்ணுதான். ஆனா இரண்டுமே வெவ்வேறு விதமான முறை. ஆனா ஒரே இதுல வந்து இருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபுக்கும் கோபம் வருது. நித்யானந்த பிரபு வந்து ஜகாய் மதாய் வந்து அடித்த உடனேயே கோபம் வந்து தன்னுடைய அஸ்திரத்தை எடுக்கிறார் இல்லையா? ஆமா 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 அந்த இடத்துல தான் அந்த கோபத்தை காட்டுகிறார் இல்லையா? அது வரைக்கும் அவர் வந்து சாந்தமா இருக்கார். ஆனா பகவான் கிருஷ்ணர் வந்து சாந்தமா இருக்கிறதையும் பார்க்கிறோம், ஆக்ரோஷமா இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஓகே, இப்போ எல்லாம் சேர்ந்த கலவை ஒரே இதுல இருக்கு. இது உதாரணத்துக்கு சொன்னேன், இரண்டும் ஒன்றாக இருக்கு. விஷம்னா விஷம் இல்லை. ஓகே கோபிநாத் பிரபு. ஓகே ஓகே பிரபு, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. சில சமயத்துல வந்து அமிர்தம் வந்து நஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா? ம் உதாரணத்திற்கு வந்து சிலதை வந்து முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் சொல்றோம். சிலதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த சில வந்து அதாவது நமக்கு விஷத்திலிருந்து வந்து மருந்து கண்டுபிடித்து அதை வந்து நம்முடைய வியாதிக்கு குணப்படுத்துவதற்காக கொடுக்குறாங்க இல்லையா? கரெக்ட். அது போல அப்போ அது வந்து அதையும் வந்து நம்ம நிறைய எடுத்துக்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும். அதே அமிர்தத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அது ரொம்ப எடுத்துக்கிட்டாலும் வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஆனா அது இரண்டும் அளவுக்கு. ஆனா அந்த மாதிரி ரொம்ப அந்த டீட்டெயில போக வேண்டாம். அது இரண்டுமே ஒன்று ஒரு ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது போல இவர் அதாவது அத இருக்கிறார்கள். இருவரும் ஒரே இது. அந்த இதுதான் பகவான் சைத்தன்யர் இருக்கிறார். பகவான் கிருஷ்ணரும் இருக்கார், ஸ்ரீமதி ராஜாராணியும் அதுல இருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு எல்லா கிளாஸுமே பாவத்தை பத்தியே வந்தது பிரபு. ஸ்ரீமத் பாகவதத்திலயும் அப்படிதான், பகவத்கீதை கிளாஸ்லயும் பாவம் பத்தி தான், இங்கேயும் இன்னைக்கு எல்லா கிளாஸுமே பாவம் தான். அதுதான் இப்ப ஞாபகம் வச்சுங்க. இப்ப புரியுங்களா? இந்த தத்துவத்துல எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அப்போ வந்து பகவத்கீதை தத்துவம் வேற, ஸ்ரீமத் பாகவதம் தத்துவம் வேற, சைத்தன்ய சரிதாமிரத்தில் தத்துவம் வேற, அப்படி இல்லை. எல்லா தத்துவமும் ஒன்றுதான். தத்துவத்துல எந்த வேறுபாடும் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான். ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் கலந்ததுனால, அவங்க 2 பேரும் இணைந்து வர்றதுனாலதான் சைத்தன்ய மகாபிரபு, அதனாலதான் அவர் பேர் கௌரங்கர்னு வருதா பிரபு? எஸ், எக்ஸாக்ட்லி. கௌரா. கௌரா. ஹரே கிருஷ்ணா. பொன்னிறம். கௌரானா பொன்னிறம் இல்ல, பொன்னிற மேனியை கொண்டவர். பகவான் கிருஷ்ணர் கார்மேக கண்ணனாக வருகிறார் இல்லையா? சாம சுந்தரம் பாவம் அதுவும் வருது. முதல்ல பார்த்திருக்கோம். இதே 4வது அத்தியாயத்துல முன்னால வருது. இந்த எக்ஸாக்ட் ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல வந்து வருகிறது இந்த வேறுபாடை பத்தி சொல்லும்போது. விப்ரலம்பான அது இன்னொரு தடவை கொஞ்சம் எனக்கு விளக்குங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி சிம்பிள். விப்ரலம்பம்னா பிரிவினை. காதலன் காதலியை பிரிந்து இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பாவம். அதே போல காதலனை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த நிலைமை, பாவம். இந்த பாவம் எனக்கு வந்து அகிஞ்சன் கிருஷ்ண பிரபு குவைத்தில் ஒரு வகுப்பு எடுத்தார், ராமாயணம் வகுப்பில். அதுல வந்து விப்ரலம்ப பாவம் தான் முதல் தடவையா. இந்த விப்ரலம்ப பாவம் அதாவது 10 வருடங்களுக்கு முன்னால், 10-12 வருடங்கள் இருக்கும். அதுல வந்து ஸ்ரீமதி ராதாராணியை இது வந்து ராவணன் கடத்தி கொண்டு போய் லங்காவில வச்சிடறான் இல்லையா? அப்போ அந்த பிரிவினை, ராமச்சந்திரமூர்த்தியை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து அப்போ உணர்கிறார். அப்போ அந்த உணரும் தருவாயிலே அனுமான் அவருடைய அந்த மோதிரத்தை தான் எடுத்துன்னு போறாரு. அனுமான் அந்த மோதிரத்தை கொண்டு போய் முதல்ல வந்து அனுமாரை பார்த்த உடனே அந்த நம்பிக்கை வரல. அப்புறம் அந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்.
கொடுத்த உடனே அப்போ அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஷீ இஸ் கிரைங். ராமச்சந்திரமூர்த்தியை நினைத்து அழுகிறாள். நான் எவ்வளவு பெரிய பாவியாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுதான் அந்த பாவம் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் விப்ரலம்பம் பாவம். புரியுதா மாதாஜி? ஓகே பிரபு, புரியுது பிரபு. ஹரே கிருஷ்ணா. விப்ரலம்பம் என்பது அந்த சமஸ்கிருத அது வார்த்தை, அந்த பாவம். அதுதான் அதுதான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன அந்த கௌரா அப்படிங்கிறதுக்கு வந்து சம்போகம்ன்றது சங்கம், இணைந்திருத்தல். விப்ரலம்பம் அப்படின்னா பிரிந்திருத்தல். அந்த பிரிவினையை தாங்க முடியாத ஒரு அந்த சூழ்நிலை. இது ரெண்டுமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த அந்த எமோஷன் வருகிறது. அதுதான் அந்த நம்ம கூட எல்லாமே இருக்குல்ல, கோபம் வருது, அதே சமயத்துல நமக்கு வந்து கவலையும் வருது. அப்ப இரண்டுமே ஒன்னா இருக்கு இல்லையா ஒரே இதுல. அதே போல அதுதான் இந்த கௌரா, யூனியன் அண்ட் செப்பரேஷன் டுகெதர். ஸ்ரீமதி ராதாராணி, பகவான் கிருஷ்ணர் டுகெதர், அதுதான் கௌரங்கா. அதாவது அப்ப தத்துவத்தில் வரும்போது என்ன, இரண்டும் வேறில்லை. பகவான் கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வேறில்லை, இரண்டும் உண்டு. அதுதான் நம்ம சொல்றோம் சச்சிதானந்த கௌரங்கா. சச்சிதானந்த கௌரங்கனா யாரு? ராதா மற்றும் கிருஷ்ணர். சச்சிதானந்தா. ஓகே. ஓகே பிரபு, வேற எதுவும் இல்லையா? நேரம் கடவுகிறது. இல்ல. கொஞ்சம் கஷ்டம் தான் பிரபு, இதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த தத்துவங்கள். தெரியல, நான் ஒழுங்கா உங்களுக்கு எல்லாம் அதை எடுத்து சொல்ல முடியுதான்றது எனக்கு தெரியல. மேபி ராமச்சந்திர பிரபு சுந்தர பிரபு இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு அழகாக விளக்கி இருக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்ல பிரபு, உங்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்றேன். புரியுது. அத வந்து உள்வாங்க முடியுது பிரபு அந்த நேரத்துல. அப்புறமா தான் வந்து மறந்துடுது பிரபு. அதுதான் நம்முடைய நிலை, இப்ப இருக்கக்கூடிய நிலை. புரியுதுங்களா? இப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை வந்து நாம ஒரு நாள் கேட்டால் பத்தாது, தினந்தோறும் கேட்க வேண்டும். அதுக்குதான் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிர்தம் எல்லாவற்றையும் நாம வந்து திரும்ப 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 நம்ம அதை அபியாசம் செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். ஓகே. வாஞ்சா கல்பத்ருபியஸ்ய கிருபா சிந்துபியோ ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्री चैतन्य चरितामृतम की जय. श्रील प्रभुपाद की जय. नंदे हरे कृष्णा.